ஆள் எடுக்கிறீங்க, இந்த போலீஸ் எல்லாம் என்னங்க ஆள் எடுக்கிறாங்க? எங்க நானும் ஆள் எடுக்கிறேன்னா அவங்க எல்லாம் பெரிய பேச்சாளருங்க. அதான் சொல்றேன், தேர்வு பண்ண ஐயா தலைமை ஆசிரியர் செலக்ட் பண்றது சொல்றேன். என்ன முழிக்கிறீங்க இல்லையா? தலைமை ஆசிரியர் பாக்குற இப்படி என்னவா? ஆமா, என்னங்க போலீஸ்க்கு ஆள் எடுக்கிறான், என்னங்க ஆர்மிக்கு ஆள் எடுக்கிறான்? 100 நாள் வேலை உண்மையிலே இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலைங்க. நீங்க குடிச்சீங்களா? கொஞ்சம் கம்மியா இருக்கே, அதுக்கா பார்த்து. இந்த 100 நாள் வேலைன்னு ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறான் பாருங்க. ஒண்ணுக்கு கூட 60 வயசு கீழே இருக்காது. எல்லாம் இந்த அமாவாசையில மண்டைய போடுறது, பாட்டி முகத்துல பல்ல காட்டுறது. இந்த 60க்கு மேல பூரா லயனை கட்டி, அத்த இங்க இல்ல அத்தா எங்க ஊர்ல, நான் இந்த ஊர்ல சொல்லல, 60க்கு மேல லயனை கட்டி நிக்க வச்சு அதுக்குன்னே ஒரு மம்பட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. 7 நாள் 8 நாளும் சரி, ஒரு குட்டி மண்ணுக்கு மேல அதிகமா அது வெட்டவே வெட்டாது. அதுக்குன்னே ஒரு சட்டி கண்டுபிடிச்சிருக்கான். எம்பிட்டு தான் வெட்டி வச்சாலும் அதுல ஒரு பிடிக்கு மேல மண் வைக்கவே முடியாது. ஒரு கொத்து ஒரு வை அப்படி வச்சு அந்த சட்டியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அந்த கிளவி பேசு பாருங்க. ஏண்டி கண்ணம்மா, அந்த குமார் மாவ ஓடி போயிட்டாலாம்லடி, உனக்கு தெரியுமாடி? அது பழசுக்கா, இந்த சின்னமா இருக்கால்லடி, அவ அடிக்கடி வெளியேற போயிட்டு வரலாம்டே. யார் என்னத்தை கண்டா? அட விடுடி, நமக்கு எதுக்கடி ஊராங்கதை? எல்லா கதையும் பேசிட்டு பல குடும்பத்துக்கு வேட்டு வச்சுட்டு நமக்கு எதுக்கடி இந்த ஊராங்கதை? இப்படி ஒவ்வொரு உண்மைங்க ஒரு ஊர்ல 100 நாள் வேலை நடந்துச்சு. ஒரு கிளவிதான், ஒரு கிளவி என்ன அப்படியே சின்ன சின்னதா தோண்டிட்டேன்னு குழி கரெக்டா 6 அடிக்கு தோண்டிச்சு. 7ஆம் நாள் அவுத்து போயிடுச்சு, அதுலயே போட்டு மோடி தோண்டிச்சு. பேசுறது பூரா அந்த கிளவிங்க எனக்கு கல்யாணம் கட்டுப்புல இருக்குதுங்க. கிளவி பேசுறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. நீங்க என்ன கிளை பேசுற கூட விட மாட்டேங்கிறீங்க, எல்லாம் ஒத்து கவனிச்சு. மனிதனுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் பார்க்கணுமா இல்லையா? கல்யாணம் பண்ணி தாலி கட்ட அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தா போதுமா? கடைசி வரைக்கும் பார்க்கணுமா இல்லையாங்க? ஆனா ரொம்ப பார்த்துட்டீங்க நீங்க, போங்க. ஒண்ணு இல்லைங்க, எங்க பக்கத்து வீட்டு கிளவி ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் குழந்தைய கொஞ்சம் போனுச்சுங்க. நல்ல வேலைக்கு பயந்துட்டேன். பக்கத்து வீட்டு கிளவி குழந்தைன்னு பயந்துட்டேன். குழந்தைய கொஞ்சத்துக்கு ஆஸ்பத்திரி போனுச்சு. ஆஸ்பத்திரி போய் அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சிருச்சு பாருங்க. என்ன கலரு சும்மா துக்க மின்னுறானையா, என்ன கை பாரு சும்மா அப்படியே பவுனு மாதிரி மின்னுதியா, என்னமா காலு அப்படியே சூப்பரா இருக்கியா, மூஞ்ச பாரு அப்படியே சித்தப்பனை உரிச்சு வச்சிருக்குன்ட்டு போயிடுச்சு. அது வரைக்கும் அண்ணன் தம்பி அந்யோன்யமா இருந்தவன் அருவாளை தூக்கிட்டு நிக்கிறான். தம்பியை வட்ட அண்ணனை அண்ணன்ட்டு தப்பிக்க தம்பிக்கும் இப்படி குடும்பத்துல கிளபத்தை உண்டு கிளப்பி விடுதுங்க. இதுக்கு நின்றுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கிறான், மகிழ்ச்சியா இருக்கு. என்ன நடுவில் நிறைவா ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நடுவில். இந்த குழுவுல பணம் கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குதுங்க. இந்த குழுவுல பணம் மகளிர் சுய உதவி குழுன்னு இங்க இருக்குதானே. அப்ப நான் இந்த ஊரை பத்தி சொல்லல, எங்க ஊரை பத்தி தான் சொல்றேன். இந்த 10 பொம்பளைங்க சுத்தி உட்காந்து பேசும் பாருங்க. ஏண்டி லட்சுமி 1500 ரூபா வாங்கினிய எங்கடி? சத்தம் போட்டு சொல்லாதடி, என் புருஷனுக்கு தெரியாம வாங்கினது, எங்க அப்பா விட்டு கொடுத்து விட்டுட்டேன். அப்படி எப்படி கட்டுவேன்? அவன் ஒரு இழிச்ச வாண்டி, அவனுக்கு கணக்கு தெரியாது ஒன்றும் தெரியாது. அதுக்கு எதுக்குன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்து கட்டேன் பேச மாதிரி என் புதுசு வரான். ஏம்மா லட்சுமி, இந்த குழுவெல்லாம் கரெக்டாக வருதாம்மா? அதெல்லாம் கணக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்கம்மா. போயிட்டாண்டி சரி, உன் புருஷனுக்கு தெரியாம கொண்டு வந்து கட்டியலே. இப்படித்தான் சில குழு ஓடிட்டு இருக்கும். இந்த குழுவில் ஆனால் இவ்வளோ மெதுவாக பேசினாலும் கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்க. அங்கே எதுவும் ஹெட்ஃபோன் வச்சு வெளியே இருந்து கேட்பீங்களா? இந்த குழுவில் பணம் வாங்கிட்டு இந்த ஆம்பளை கிட்ட கொடுப்பாங்க பாருங்க. 25,000 குழுவில் கொடுப்பாங்க ஐயா. 25,000 வாங்கிட்டு கொண்டாந்து புருஷன்கிட்ட 20,000 கொடுக்கும். ஏனுங்க வாங்கினது எவ்வளவு? 25,000. புருஷன் கொண்டாந்து 20,000 கொடுத்து, ஏனுங்க குழுவில் பணம் கொடுத்தாக 20,000 இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த நகைலாம் மூடுற மாதிரி இருக்குல்ல, அதை கொஞ்சம் மூட்டு வச்சுக்கலாம். எவ்வளோ வேணும்? 15,000. சரி, நீ 15,000 எடுத்துக்க, எனக்கு ஒரு 5,000 கொடு. எதுக்கு உங்களுக்கு 5,000? பிள்ளைகளுக்கு நல்லது கூட ஏதாவது வாங்கி கொடுக்கணும், அதை பண்ணணும் இது பண்ணணும். சரி, ஒரு 3,000 எடுத்துக்க, எனக்கு 2,000 கொடு. எதுக்கு உங்களுக்கு 2,000? பிள்ளைகளுக்கு துணிமணி எடுக்கணும். சரி, ஒரு 1,500 எடுத்துக்கடி, 500 குறி. எதுக்கு? பாட்டில் 150 ரூபா தானே, 150 ரூபா வாங்கிக்கங்க. அன்னைக்கு வரைக்கும் குடிச்சா தூக்கி போட்டு மிதிப்பாங்க. 25,000 பணம் வர்றப்ப மட்டும் பாட்டில் 150 ரூபா தானே வாங்கிக்கங்க. வாங்கினது எவ்வளவு? 25,000. எவ்வளவு புருஷன் கைக்கு வந்துச்சு? 150 ரூபா. ஆனா அந்த குழுவில் வாங்கின 25,000 கட்டுறது யாரு? இழிச்சவாய புருஷன். இந்த 20,000 வாங்கிட்டு இந்த புருஷன் போயிடுவான்ல, கையில பார்த்துட்டு 150 ரூபா வாங்கிட்டு போயிடுவான். இந்த குழுவு கட்ட 10 நாள் இருக்கும். ஏங்குறேன்
ஏங்குறேன். ஏங்க யாரு வேணாண்ணா ஏங்குறேன். இன்னும் 10 நாள் தான் இருக்குது. எதுக்கு நீ சாகுறதுக்கா இல்ல குழு கட்ட? ஏங்குறேன் இன்னும் 10 நாள் தான் இருக்குங்கிறேன். ஏப்பா குமாரப்பா இன்னும் 7 நாள் தான் இருக்குது. இந்தாரு இன்னும் 6 நாள் தான் இருக்குது. ஏங்க இன்னும் 5 நாள் தாங்க இருக்குது. குழு கட்டணுங்க. அப்புறம் கண்ட பொம்பளை நம்மளை நாக்கு மேலே பள்ளப்பட்டு பேசுவாளோ அதெல்லாம் எனக்கு 3 நாள் 2ஆம் நாள் நெருங்கிச்சுன்னா 25 ரூபா வாங்கி விடுங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இதை பாவி மனுஷன் குடிச்சு குடிச்சு கொடுத்துட்றோம். இந்த குழுவை கட்ட காசு கட்ட அவங்களுக்கு போட்டுடுறோம். அவங்களுக்கு போட்டுடுறோம். என்ன பண்ணுறது தெரியல. கேட்க முடியும் அப்படின்னு அழுகும். நம்ம ஆம்பளைக்கு தான் இலகணும் சார். சின்னடா பொண்டாட்டி எழுதுறாளேன்னு அவங்க காலில் விழுந்து இவன் காலில் விழுந்து ஒரு 2125 ரூபா. 20,000 ரூபாய்க்கு அசல் 2,000 ரூபா அதானே 125 ரூபா வட்டி. 2125 ரூபாய் கொண்டாந்து கொடுக்கும்போது அந்த பொம்பளை கேட்கும், என்னது 2125 தான் கொடுக்குது? 20,000 கொடுத்தடி 2,000 அசலு 125 ரூபா வட்டி சரிதாடு. என்னது 20,000மா? ஐயோ பாவி மனுஷா 25,000 வாங்கி கொடுத்தது கட்டையில குடல புத்தி வைக்க 25,000 வாங்கி கொடுத்து 5,000 மொத்தமா முழுகிட்டு பாம்பு முழுகிற மாதிரி குடிச்சிட்டு ஏன் மாறி ஆத்தா உனக்கு கண்ணு இல்லையா? எனக்கு ஆத்தா இவன் கட்டையில போக மாட்டானா? கட்டி விட்டானா? கட்டி விட்டானா? இந்த குடியக்கார நாய் குடிச்சு குடிச்சு வாழ்க்கையை சீரழிச்சுட்டானே. இந்த குடியக்கார நாயின்னு போதுதான் நம்மளால யோசிப்பான், ஒருவேளை போதையில கீதையில வாங்கிட்டோமோடா. அடா பாவி, நீ போதையில மட்டும்தாடா தெளிவா இருப்ப. இப்படி வாங்காத 5,000 ரூபாய்க்கு வட்டியும் அசலும் கட்டுற இழிச்சவாய ஆம்பளையா வாழ்க்கையில திருமணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆண் ஏமாற்றப்படுகிறான், அவன் தண்டிக்கப்படுறான். அவனுடைய சந்தோஷம் குழந்தைகளுக்காகவும் தங்கைகளுக்காகவும் அக்காக்களுக்காகவும் அம்மாக்களுக்காகவும் மனைவிக்காகவும் தந்தைக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் தன்னுடைய நிகழ்காலத்தை தொலைச்சிட்டு வாழக்கூடிய ஒவ்வொரு ஆணும் தியாகி. அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் திருமணம் நடக்கணுன்றதுக்காக குழந்தை பேரை கூட தள்ளி போடக்கூடிய எத்தனையோ இளைஞர்களையும் எத்தனையோ கணவன்மார்களையும் என்னால காட்ட முடியும். என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகட்டும், என் தம்பிக்கு கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் நம்ம குழந்தை பிறக்கட்டும் சொல்ற ஒரு அக்கா தங்கையை உங்களால் காட்ட முடியுமா? வெளிநாட்டுல போய் தன்னுடைய வேர்வையை எல்லாம் சிந்தி உழைச்சி தன்னுடைய வேர்வையை பூரா வாசனை திரவியங்களா மாத்தி தனக்குன்னு எதுவுமே எடுத்துக்காம பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 1 விட்டவனுக்கு 2 விட்டவனுக்கும் அனுப்பி வச்சுட்டு தான் நாத்தத்திலே வாழக்கூடிய ஆணை என்னால் காட்டிவிட முடியும். தான் சென்றடிக்கலாம் பரவாயில்ல, என் புருஷன் பவுடர் அடிக்கட்டும்னு கொடுக்குற ஒரு மனைவியை உங்களால் காட்டிவிட முடியுமா? வெளிநாடு போயிடுவாங்க, தன்னுடைய 2 வயசு குழந்தை அப்பா கிட்ட கேட்கும், அப்பா நல்லா இருக்கியா? கண்ணில் வரக்கூடிய கண்ணீரை அப்படியே மறைச்சுக்கிட்டு நல்லா இருக்கிறேன்டா, அழுகவும் முடியாம அழுகவும் தெரியாம நல்லா இருக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுமா. இந்த பொண்ணு அப்படின்னு ஒரு முத்தம் கொடுக்கும். முத்தத்தை போனுக்கு கொடுத்து விட்டு வெறும் சத்தத்தை மட்டுமே வாங்கி வாழக்கூடிய நிறைய ஆண்களை என்னால் காட்ட முடியும். ஒரு பட்டு புடவைய என் புருஷனுக்காக நான் தியாகம் பண்றேன்னு சொல்லி ஒரு பெண்ணை உங்களால காட்ட முடியுமா? ஆக திருமணத்திற்கு முன்தாங்க ஒரு மனிதன் ஒரு ஆண் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக வாழ முடியும். ஆகவே ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பது திருமணத்திற்கு முன்தான் என்கிற அற்புதமான தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு அற்புதமான வாய்ப்பை நல்கிய அத்தனை நல் உள்ளங்களிலும் அவருடைய பாதம் தொட்டு என்னுடைய நன்றியை சமர்ப்பித்து விட்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. பரவாயில்ல, அந்த தண்ணியை நீங்கள் எதுக்கு கொண்டு வந்தீங்கன்றது அப்புறமேலே தான் தெரிஞ்சு. நல்ல இயல்பான அழகான ஒரு பேச்சு. இருக்கிற சபையினர் அத்தனை பேரும் நல்ல கரகோஷம் கொடுத்து தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி நடந்த 3 பேச்சாளர்கள் நல்ல முத்தாய்ப்பா, நல்ல முத்தமில்ல, அவங்களுக்கான அந்த அழகு நடையில் தமிழை வெவ்வேறு விதமாக பிரித்து அழகாக பேசுகிறாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ பட்டிமன்றத்துடைய நிறைவு பேச்சாளர் அவர் சொல்லும்போது எவ்வளோ உருக்கமான விஷயம், இன்னும் கல்யாணம் ஆகாமலே எவ்வளோ விஷயம் கற்றுருக்காருன்னா, அவங்க அப்பாவுக்கு கல்யாணம் வச்சே இவ்வளோ எடுத்திருக்காரு.
இவர் கல்யாணம் ஆனா எப்படி இருக்கும் பாருங்க. நம்மளாம் கேட்க முடியுமா கொஞ்ச நேரம்? பார்த்து அந்த அளவுக்கு. அதுவும் பாருங்க, லேடிஸ் இப்படி ரேசர் தலையில பேணுன்னு கையை வச்சுக்கு கீச்சர் வந்து நிக்கிறாரா வண்டி டிரைவர். பாத்தீங்களா? ஏறு 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 ஆம்பளை போய 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 வாங்க 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 வாங்க. பாத்தீங்களா? நிறைய கண்டக்டர் டிரைவருக்கு சண்டை ஆகுறது இந்த லேடிஸ் பிள்ளைகளை தான். காலேஜ் பிள்ளை ஒரு 4 பிள்ளை ஏறும், எல்லாம் பின்னாடி போ எல்லாம் பின்னாடி போ. டிரைவர் ஏன்டா என்ன பின்னாடி இருப்பேன், முன்னாடி 2 அனுப்புடா, நான் சும்மா உட்காந்து போக முடியும். அவர் 2 முன்னாடி 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 என்னடா முன்னாடி ரொம்ப மோசமான வழியாக அனுப்பியிருக்கா, அதுக்கு நீ அங்கிட்டே அனுப்பியிருக்காம்ல. இப்படி சண்டை ஆரம்பிக்கிறது அங்கே இருந்தானே சொல்லி வந்தார் பாருங்க. எல்லாம் அந்த கிளவியோட பாருங்க, ஆஸ்பத்திரிக்கு போகிறப்போ எல்லாம் பேசிட்டு அச்சு அசப்பில் அவங்க சித்தப்பன மாதிரியே இருக்கு. ஏன்னா முன்னாலாம் இப்போ மாதிரி கிடையாது, டோக்கன் சிஸ்டம் தான். குழந்தை வந்தால் உடனே பார்க்க முடியாது, டோக்கன் போட்டுருப்பாங்க. தெருவே போவாங்க, ஊர்லேருந்து லட்சுமி குழந்தை வந்திருக்கா வாங்கடி பார்க்க போவோம் தர்மாஸ்பத்திரி. அப்படி என்ன லட்சுமி குழந்தை போய் 25 நம்பர் டோக்கன் போய் பாருங்க அப்படின்னு தொட்டி வச்சுட்டு பூரா வரைக்கும். இங்கே வரும் அவங்க தாத்தா மாதிரி மூக்கு, பட்டக்குன்னு ஒரு அம்மா வரும், அவங்க பெரியப்பா மாதிரி காது, நர்ஸு வரும். உங்கள் டோக்கன் மாறி போச்சு, உங்கள் 7 போங்க 3 வரைக்கலாம் காது மூக்குன்னுக்கிட்டு. அப்போதான் கிளவி சொல்லி ஆமாடி வாய் வாய்க்கா மாதிரி இருந்துச்சு பற்றி அதுக்கும் காரணம் சொல்லி இதுக்கு ஒரு கோளாறு சொல்லும். அதுக்குதான் முக்காவாசி உருவாக்கி வருது சொன்னார் பார்த்தீங்களா. அதனால நீங்கள் பொதுவாக ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பிரசவ வார்டுக்கு எத்தாப்புல உட்காராங்க யாரும் தயசு. ஏன்னா டாக்டர் வெளியே வந்து கண்ணாடி கழட்டுவார். கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் அப்பாவை போகிறீங்க, எனக்கு என்ன கல்யாணமே ஆகலை சார் அப்படிங்க. அப்புறம் என்ன இங்கே சும்மா டேபிள் சும்மா இருக்குன்னு உட்காந்து அப்படின்னு பார்த்தியா. அவர் பழக்கமே கண்ணாடி கழுத்தா கங்க்ராச்சுலேஷன். இன்னொன்று சொல்லுவார், எதையுமே உடனே சொல்ல முடியாது, 24 hours ஆகும். பார்த்தீங்களா? முன்னாலே நம்மளாம் பாம்பு அடிக்குங்க, கிராமத்தில் தண்ணி பாம்பு அடிக்கும், அப்படி பிச்சு எரிஞ்சிட்டு போவார் பிடிங்கி பல்லோட. என்னன்னா தினமும் யூஸ்வரன் ப்ரஷ் யூஸ் பண்ணுற யார்? நம்ம தான் கிராமத்தால் தான் முத அப்படி விளக்குமா இது வேப்பங்குச்சி 2 விளக்கு அப்படி தூக்கி போவார். அதுலேயே கொழுந்த பிடிங்கி சாப்பிட்டுட்டு போவார். அவ்வளவு திறகாத பாம்பு அடித்தா பாம்பு செத்து போவோம், அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருந்தால். பாம்பு அடித்தது பிச்சு ஒவ்வொரு ஆள் அந்த வயலுக்கு போகும்போது குறைஞ்சது தன்னுடைய ஆயுள் காலத்தில் 15 இடவாவது பாம்பு அடிச்சிருக்கும். இன்னைக்கு ஒரு சின்ன நெருஞ்சி முள்ளு குத்துனதுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் 108 வருது வெயிட் பண்ணி வேமா ஃபோன் பண்ணுங்க, வந்துச்சு சரி ஐயா டாக்டர் பார்த்து மெதுவாங்க போயிட்டோன்னா சும்மா வாசல்லே நின்று சுற்றுறது. என்னாச்சு உடனே சொல்ல முடியாது, 24 hours ஆகும். எது நெருஞ்சி முள்ளு குத்துனக்கு டாக்டர் பெரிய டாக்டர் வந்துட்டு இருக்கார் சென்னையிலேருந்து, வரட்டு வேமா வர சொல்லுங்க. எல்லாம் அதுக்கு ஸ்கேன் எடுத்து எக்ஸ்ரே எடுத்து எல்லாம் 65,000 ரூபா செலவு. எதுக்கு? ஒரு சின்ன முள்ளுக்கு. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, பழைய இதுக்கு அதை ஒப்பிட்டு பேசும்போது அது வந்துருச்சு. ரொம்ப நிறைவா 3 பேர்களும் அவங்க அவர் வாட்டுக்கு விட்டுட்டேன். எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுறேன், ஏன்னா எந்திரிச்சு போனால் தான் நம்மளை பயப்படணும். உண்மையே நான் ஒன்று சுருக்கமாக ஒரே வாட்டில் உங்கள்கிட்ட கேட்டுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் எனக்கு அந்த டவுட் கேட்கலாமான்னுக்கிட்டே இருந்தேன். கேட்டுறேன் சும்மா பரவாயில்ல, இல்லை நம்மளுக்குள்ளே தானே கேட்குறோம். உண்மையிலேயே எங்கள் பட்டிமன்றத்தை ரசிக்கணும், கைதட்டணும், மகிழன்னு வந்திருக்கீங்களா, இல்லை வீட்டில் ஒரே புழுக்கமாக இருக்கணும் வந்து உட்காந்துருக்கீங்களா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், அதை முதல்ல போவாங்கப்பா நாங்கள் ரெகுலர் இங்கே தான் உட்காந்துருப்பா அப்படின்றக்கூடாது. அது தெரியாமல் நான் அந்த திருச்செந்தூர் ஒரு பட்டிமன்றம் மண்டபத்துக்கு நடந்துச்சு. பேசுகிறேன் கொஞ்சமாக நல்ல குளிர் காலம்ன்றால கொஞ்சமாக எந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு 150 பேர் உட்காந்தாங்க. ஆஹா செம்ம ரசிகர் விடக்கூடாது. மறுபடியும் பேசினேன் 1/2 மணி நேரம், யாரும் எந்திரிக்கல. மணியை பார்க்குற 2:15. பரவாயில்ல மறுபடியும் 3:15, யாரும் போல. டயர்ட் ஆகிட்டேன், தாகம் ஆயிடுச்சு. அப்போ நானே கேட்டேன், என்னங்க மணி 3 ஆச்சு, யாரும் வீட்டுக்கு படுக்க போலையா அப்படின்னு. பட்டான்னு ஒரு கிளை வந்து, யாரையா படுக்க போலியான்னு இருக்கா, நாங்கள் படுக்கிற உட்காந்து நீங்கள் தோண்டு பேசிக்கிட்டு நாங்கள் ரெகுலர் அங்கே தான் படுப்போம் அப்படின்னாங்க. பார்த்தீங்களா? இதுதான் ரசிகரை பார்த்து பேசுன்றது. இங்கே அந்த குழப்பில்லா வரைக்கும் சந்தோஷம். யாரும் செல்ஃபோன் எடுக்கல. பார்த்தீங்களா? சில ஊரில் முன்னுக்கு மூஞ்சிக்கிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு அவர் நல்ல கல்லன்னு சிரிச்சு போகும்போது ஒரு ஆள் ஃபோன் எடுப்பார், என்னது அப்படின்பாரு. 50 பேர் கலந்து போயிடுவான். ஒரு என்னதான் அந்த ஓரமாக போய் சொன்னா நடக்கவே நடக்காது. அதே போல் இவ்வளோ செல்ஃபோன் வந்தப்போ இன்னும் அதை பற்றி தெரியாதெல்லாம் உண்டு. போன வாரம் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா அப்படின்னா, இல்லை நான் மந்த வெளியில் இருக்கேன் அப்படின்றாரு. கும்பிட்டேன், நீ என்றைக்குமே இருக்கவே வேணாம் போ. இல்லை அதுக்கு ஒரு வித்தியாசம் தெரிய வேணாமுங்க. அவ்வளவு காரணம் அதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லாத வரைக்கும் தான் எங்களால் இவ்வளோ நேரம் பேச முடிஞ்சது. நல்ல செய்தி பேசும்போது கைதட்டுறது, நல்ல நகைச்சுவை சொல்லும்போது சிரிக்கிறது. சில இடத்துல மாற்றி செஞ்சிடுவாங்க. சூப்பராக அன்னை தெரசா பற்றி சொல்லுவாங்க, கக்குன்னு விழுந்து சிரிப்பாங்க. நல்லா இருக்குது ஜோக்கு அப்படின்னு. பெரிய ஜோக்கை சொல்லுவோம், சிந்திச்சுக்கிட்டு இருப்பேன், நல்ல செய்தியாக இருக்கே அப்படின்னா நம்மளால் எப்படி பேச முடியும்? காரணம் நம்ம ஊரில் உட்கார இடம் செலக்ட் பண்ணி உட்காரணும். இப்போ உட்காந்துருக்கீங்களே ஒரே இயல்புடைய நண்பர்கள், அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் செய்கிறதுனால ஒரே மாதிரி ரசிக்கிறீங்க. தமிழ்நாட்டில் அப்படி இடம் 3 இடம் இருக்குது. நல்லா இந்த மாதிரி நகைச்சுவை அரங்குற இடத்துல நல்லா சிரிக்கிறவர் சிரிக்காத ஆள் பக்கத்தில் உட்காரக்கூடாது. அவர் எட்டி பார்ப்பார், சுரிப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம சுடுகாட்டிலே உட்காந்துருக்கோம். அப்படி கோச்சிலாம் சிலர் உண்டுங்க. எது நடந்தாலும் அதான் நான் போய் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஒரு ஆள் சிரிக்காமல் இருக்காருன்னா அவர்கிட்ட நோய் இருக்குன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கோங்க.
சிரிக்கிறாளி முறைச்சு பார்க்குறான்னா நோய் முத்திச்சு அர்த்தம். அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா அப்படி இருப்பேன். சினிமா தேட்டரில் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்தேன் பக்கத்தில் உட்காரக்கூடாது. பட்டம் 3 மணி நேரம் எவ்வளோ 4 மணி நேரம் ஓட்டிடுவேன். வருவான் பாரு வர போறான் பாரு அப்படின்னா இருறா அவன் வரட்டு, நீ எதுக்கு வந்துக்கிட்டே இருக்க, குத்தியாம்பார் நெஞ்சில் குத்தியா, ஐயோ கொன்றாதரா பாவி அப்படி சீன் நடக்கும்போது இப்போ நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சிலர் பாருங்க 3 மணி நேரம் இருக்கதே 3 செகண்ட்ல சொல்லி அவன் சுட்டுறாங்க சத்திரம் படம் முடிச்சு வாங்கப்பா அப்படின்றான். 10 ஆண்டா வந்து உட்காந்து ராஸ்கல். அதில் ஹோட்டலில் இந்த கைகள் ஒரு இடத்துல ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க. அதில் உட்காந்து தயவுசு யாரும் சாப்பிடாங்க. கைகள் வர்றவங்க பூரா உங்களை மிரட்டிட்டு தான் போவேன். கைகள் ஒரு இடத்துல கொட்டலை வெளியே எடுத்து அலசுவாங்க. நீங்கள் சாப்பிடுங்க. எப்படா சாப்பிட முடியும் ஜனியா முடிச்சவளே ஏண்டா சோ போட்டால் ஒருத்தன் குளிச்சுக்கிட்டு இருப்பேன் வாசி பேச்சல. இதை விட ஒரு இடம் இருக்குங்க முக்கியமான இடம். பஸ்ஸில் போகிறப்ப இந்த 3 பேர் உட்கார சரி நீளமாக இருக்கு பாருங்க, அதில் நீ நடுவில் உட்காந்துறாங்க. இந்த சைடில் 2 பேர் உங்களை கொலை அதிட்டான்னு வச்சுக்கோங்க. அது இங்கேருந்து மெட்ராஸ்லாம் போனால் அப்படியே பெரியாசி போய் சேர வேண்டியது ஐஸ்வாலில். பஸ்ஸு கிளம்புந்துட்டு அவங்க 2 பேரும் சிரிச்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க. நல்ல மங்களரமாக பட்டையை போட்டு டிவியை பார்ப்பேன். வெரி நைஸ் பிக்சர் அப்படின்பான். இனிமேல் தான் தெரியும் உன்னை பற்றி. பஸ்ஸு 3 கிலோமீட்டர் தோப்புன்னு 2 தோல்பட்டு வந்துடுவாங்க. கர்ன்னு பஞ்செல்லாம் பறக்கும் குரட்டை விட்டாங்க. சில நேரம் குரட்டை சத்தில் அவனுக்கே தூக்கும். என்ன ஒரு சத்தம் அப்படின்னு படிப்பேன். இல்லை நீ தாண்டா குரட்டை அப்படியா எச்ச விடுவான் குரட்டை விடுவான். நம்ம செல்போனத்தை பேசுவான் அலோன்றான். குர்றாது ஏன் போன்றா அசைஞ்சா திட்டுவான். இன்னும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டா. ஏன்டா என்ன நேர்ந்தா விட்டுக்கோங்க 2 பேருக்கும். சபரிமலைக்கு இருமுடிக்கிட்டு போன மாதிரி போன அப்படியாகும். நல்லா திருச்சி வரைக்கும் வந்துட்டேன். அதுக்கு மேலே முடியல, தாகமாயிருச்சு. ஒரு வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணி அப்படி அந்த இடுக்குள்ள இப்படி குடிக்க போனில பஸ் இப்படின்னு குளிச்சு வேற லிட்டர் குடிச்சிட்டேன். அப்படிச்சு வேற லிட்டர் வெறுங்கனை போட்டுட்டு வரைக்கும் உட்காந்து போனேன். பார்த்தீங்களா இப்படியெல்லாம் இடங்கள் உண்டு. இங்கே அந்த இடம் வாய்க்கான வாய்ப்பு கிடையாது. ரொம்ப சந்தோஷம். இப்போ பட்டிமன்றத்துடைய நிறைவு பேச்சாளர் ரொம்ப நிறைஞ்ச பேச்சாளர் இருப்பாங்க. அதே போல் அவங்க சின்ன வயசாக இருக்கல நம்மளாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணணும். இந்த வயசுலேயே மேடைக்கு தைரியமாக வர்றது ஒரு பெருமையான விஷயம். சொன்னாங்க பார்த்தீங்களா 16,000 ஒருவர் தான் பேச்சாளராக பாருங்க. என்ன மயில் ஆட்டுறீங்க பொய்யா உண்மை இல்லை இல்லை முழிச்சு சொன்னீங்க அப்படி அத்தனை சார் படிச்சாங்க. ஆமாம் பரவாயில்ல சந்தோஷம். இப்பொழுது அச்சயா அவர்கள் திருமணத்திற்கு பின்பு தாங்க ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி மனநிறைவு அதிகம் இருக்கு என்று சொல்லி இந்தாங்க அது வச்சுக்கிறீங்களா இது வச்சுக்கிறீங்களா பார்த்து. அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய், எண்ணுயிர் தமிழை கொன்று குலைத்தாய், உறவை லவ் என்றாய் உதவாத வார்த்தை, மனைவியை ஒய்ஃப் என்றாய் வாருந்தன் போக்கை, இரவை நைட் என்றாய் விடிது உன் வாழ்க்கை, இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தறி உன் நாக்கை, கொண்ட நண்பனை ஃப்ரெண்ட் என்பதா, கோழ தமிழ் மொழியை ஆங்கிலம் என்பதா, கண்டவனை எல்லாம் சார் என்றழைப்பதா, கண்முன்னே தாய்மொழி சாவது நல்லதா, பாட்டன் கையில வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டி உதட்டுல லிப்ஸ்டிக்கா, தமிழின ஒண்கள் தலையெழுத்தனா, ஆங்கிலேயன் தான் உனக்கு அப்பனா என்ற காசி ஆந்திரின் உன்னத வரிகளை தொட்டு துவங்குகிறேன். அன்பு வணக்கம். அந்த உட்காந்துருப்பா ஏன்னா 300லே கைதிட்டு வாங்கினது இவ்வளவு கைதிட்டு நீதான். நடுவர் அவர்களே, தங்கம்னா என்ன தெரியுமா? தங்கம்னா என்ன தெரியுமா சொல்லுங்க. ஏன் மறந்துட்டீங்களா? உங்ககிட்ட தான் கேக்குறேன். தங்கம் என்றால் அது தங்கம் தான். நடுவர் அவர்களே, மண்ணை தோண்டணும்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல தண்ணி கிடைக்கும். தண்ணியையும் தோண்டுனீங்கன்னா நிலக்கரி கிடைக்கும். நிலக்கரியையும் தோண்டுனீங்கன்னா எண்ணெய் கிடைக்கும். எண்ணெயையும் அடுத்து தோண்டுனீங்கன்னா பெட்ரோல் கிடைக்கும். பெட்ரோலுக்கு அடுத்தும் தோண்டுனீங்கன்னா கடைசியில தங்கி இருந்துதான் தங்கம் கிடைக்கும். அப்படி நீங்க இத்தனை பேர் பேசினாலும் கடைசியில நான் பேசினாலும் ஏன் பேச்ச கேட்கணும் தங்கி இருந்து தங்கமா இருக்காங்க பாத்தீங்களா? என்ன பார்க்கும்போது பாவமா இருந்த. அப்படிப்பட்ட இந்த ஊர் மக்களுக்கு என்னோட 2வது வணக்கம். நான் கூட யாரோ பெரிய போராட்ட விடுதலை வீர போராட்டத்தை போய் சொல்ல யாரு தெரியுமா? நான் தான் பத்தியா கடைசியில ரைட்டு. ஆன்றோர் பெருமக்களும் என்னை விட வயசுல பெரியவங்க எல்லாருமே ரொம்ப மூத்தவங்க. எனக்கு கத்து கொடுத்தது அண்ணன். அவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் பேசுறதுனா எப்படின்னு கத்துக்கிட்டேன். ஒரு ஆசிரியருக்கு நேரா உட்கார்ந்து ஆசிரியர் கூடயே பேசுறேன் அப்படிங்கிறப்ப பெருமையா இருக்கு. அப்படிப்பட்ட சான்றோர் முன்னாடி என்னையும் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி, நடுவர் அவர்களே, தாரம்னா என்ன தெரியுமா? மிளகாய கடிச்சா காரம், அடிச்சா தான் அவ தாரம். வாங்கினா என்ன தப்புங்கிறேன். பாத்தீங்களாங்க நாங்க என்ன தாரல பஞ்சு புரிஞ்சா? மிளகாய கடிச்சா காரம், அடிச்சா அவதான் தாரம். வாங்கியிருப்பீங்க, அதனாலதான் அனுபவத்துல பேசுறீங்க. அவரெல்லாம் 1 லிட்டர் விளக்கெண்ணெய் வாங்கி வச்சிருக்காரு.
ஆமா அடிக்க தடவை அடிக்க இப்ப அவர் இந்த மித்த செலவை விட விளக்குன செலவு அதிகமா இருக்கு. அங்க அடிக்காடி போன வாரம் அடிச்சல இங்கிட்டு வாடி. என்ன செய்ய ஒரு அம்மாலாம் விளக்கமாறு எடுத்துட்டு போய் செருப்பு வச்சுலாம் அடிச்சிருக்கு கோயம்புத்தூர்ல. என்னம்மா விளக்கமாறு செருப்பு வச்சுலாம் வீட்டுக்கார அடிக்கிற எப்படிக்கா கட்டின ஒரு கை நீட்டி அடிக்கிறது பாத்தியா? அது கை நீட்டியே அடிச்சிருக்கலாம். ஒரு அம்மா அருவா எடுத்துட்டு போய் வெட்டிருக்கு. என்னங்க இன்னைக்கு வெட்டிங் டேங்க வெட்டுறதா? நடுவர்களே தாரத்தை எதுக்கு தெரியுமா தாரம்னு பேர் வந்துச்சு எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பெண்களுக்கு. நாங்க என்னத்தை தரல, பொண்ணு தாரோம், பொருளை தாரோம், சொத்தை தாரோம், சொகத்தை தாரோம், இது எல்லாத்தையும் தாரதுனாலதான் எங்களுக்கு தாரோன்னு பேர் வந்துச்சு. கூடையே செத்து 2 அடியையும் தாரோம் வாங்கினா என்ன தப்புன்னு கேக்குறேன். சூப்பர் சூப்பர் சூப்பரு. நடுவர் அவர்களே அண்ணா அழகா சொன்னாரு, ஆம்பளைங்க எல்லாத்தையும் விலங்கு பறவையில அழகா படைச்சிட்டாராம். சிங்கத்துல பொன் சிங்கம் மட்டும்தான் வேட்டையாடும், ஆண் சிங்கம் உட்கார்ந்து அது சாப்பிடும். அப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி சோத்துக்கு ஏங்கினவங்க மாதிரி இருந்தீங்க, இப்ப எல்லாரும் சோத்தாலே வீங்கின மாதிரி இருக்கீங்க. காரணம் எங்க அண்ணிங்க. இப்ப பாத்தியாங்க நீங்க எதுக்கு அந்த பாயிண்ட போய் சொல்றீங்க? இத்தனை ஏதோ ஒரு குருவி மைனாண்டு போகாம பார்த்தீர்களா சேவலுக்கு எந்த அண்டி கொண்டே இருக்கிறேன் என்று பார்த்தீங்களா கரடியே நாங்க எதுக்கு அங்க காட்டுக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாங்க வீட்டுல பாக்குறதுக்கு டைம் இல்லாம இருக்கோம். இத்தனை சொன்னார் இப்ப அவருக்கே ஆப்பாய் போச்சு. சிங்கத்தை பார்த்தீர்களா அப்படின்னா சிங்கம் பெண் சிங்கம் தான் வேட்டையாடுமாங்க. சார் நம்மளே நம்மளை காட்டி கொடுத்துட்டீங்க அவருக்கு. இனிமேல் பண்ணலாம் குருவியோட பேசிட்டு பொறுமையா அந்த உட்காந்துருக்கு. குருவியை பார்த்தீர்களா? யாரும் பார்க்கல. ரொம்ப நன்றிங்க. நடுவர்களே ஊதா ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், நீ சொல்லடி அவளுக்கு நான் சலாம் போடணும் என்ற தேசபக்தி பாடலை வணங்கி. என்னம்மா ஒரு பேச்சு உன்கிட்ட பேசும்போது எங்களுக்கு நடுக்கமா இருக்கு. என்னத்தை சொல்ல போறியோ எதை சொல்ல போறியோ? அந்த முதல் பாயிண்ட்ல நாங்களும் துண்டை வச்சு கீழே படுக்கலாம்னு இருந்தோம். முதலில் தண்ணியை தோண்டுங்கள், அதில் டீசல் கிடைக்கும், டீசலை தோண்டுங்கள் பெட்ரோல் கிடைக்கும். அது யார் தெரியுமா? நான் தான். அது மாதிரி என்னென்ன பேச போறீங்க தெரியல. நடுவர்களே எதுக்கு நாங்க தேசிய பாடல் சொல்றோம் தெரியுமா? நம்ம தேசிய கொடி என்ன கொடி? மூவர்ண கொடி. அதுல என்னென்ன கலர் இருக்கு? இருங்க படத்தை பார்த்து சொல்றேன். ஆமா, ஏன்னா இன்னைக்கு மாத்தி மாத்தி செஞ்சுக்கிறாங்க. போன வருஷம் ஒரு எம்எல்ஏ தலைகளா ஏத்தி விட்டாரு, இந்த வருஷம் ஒரு ஆள் போனை பிடிச்சிக்கிட்டே போய் ஏத்துறாரு. பாத்தீங்கல்ல, போன்ல பேசிக்கிட்டு தலைகளா ஏத்தி விட்டாரு. இதை விட கொடுமை ஒரு எம்எல்ஏ போய் கேட்கிறாரு, தேசிய கொடி ஒன்று கொடுப்பா, போய் பாருங்க சார். 1.25 நேரச்சு. என்ன சார் ஏதாவது கொடி எடுக்கு? என்னங்க எல்லாமே ஒரே டிசைனாவே இருக்கு, வேற டிசைனே இல்லையா அப்படின்றான். பத்தியா அவன டிசைனா பொருட்கா வச்சிருக்கான். ஐயோ பெரிய கால மாற்றத்துல எங்க வீட்டு அம்மா தினம் சாப்பாடு விட்டும் குழந்தைக்கு. எப்படி விட்டும்? திருவள்ளுவர் படத்தை வச்சுக்கிறோம், ஒழுங்கா சாப்பிட்றா பூச்சாண்டை புடிச்சு கொடுத்துருவேன். பத்தியா திருக்குறளுக்கு பூச்சாண்டி ஆயிப்போச்சு. நடுவர்களே இப்படி மூவர்ண கொடி இருந்தாலும் அதுல நடுவுல மையமா இருக்கிறது அசோக சக்கரம், அந்த ஊதா கலரு. அப்படிப்பட்ட ஊதா கலர் ரிப்பனா அனுப்பியிருக்கானே, அப்படிப்பட்ட அப்பனுக்கு சலாம் போடுறோம்னு எழுதியிருக்கோம். அப்பனை மட்டுமா போடணும், அம்மாவையும் சேர்த்துதான் போடணும். ரோஜா ரோஜா கலரு பொம்மி உனக்கு யாரு மம்மி, நீ சொல்லடி அவளுக்கு நான் சபாஷ் போடணும். நடுவர் அவர்களே ரோஜா சேப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் கருப்புன்னு எத்தனையோ கலர் இருக்கலாம், ஆனா கலர்ல அது வேறுபட்டாலும் குணத்துல என்னைக்குமே ரோஜா ஒரே குணம் தான். அப்படி எத்தனையோ பொண்ணுங்கள் மாறுற குணம் இருந்தாலும் என்னைக்கும் மாறாத ஒரே குணத்துல ஒரு பொண்ணை பெற்றிருக்கேன். அப்படிப்பட்ட அம்மாவுக்கு சபாஷ் போடுறோம்னு எழுதியிருக்கான். அதனாலதான் நாங்க தேசபக்தி பாடல்னு சொல்றோம். என்னப்பா படிக்கிறீங்க? விஷுவல் கம்யூனிகேஷன் 2nd இயர். அப்படியா? நீ நேரடியாக தேர்ட் இயர்க்கே போயிருக்கலாமே, எதுக்கு 1 இயர் 2 இயரா போய்கிட்டு இருக்க? பத்தி அந்த பாட்டை அவர் என்ன நினைச்சு எழுதினாரு? அவங்க பொம்மைக்கு ஒரு வணக்கம் போடுறது பாத்தீங்களா? அப்படி இருக்கணும். நடுவர்களே இது கூட பரவாயில்ல. இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல திருக்குறள், நம்ம உலக பொதுமறை திருவள்ளுவர் 1330 குறள் அழகா எழுதிட்டு போனாரு. நீங்க எதுக்கு 1330 கஷ்டப்படுறீங்க? நாங்க ஒரே வார்த்தையில திருக்குறளை சொல்றோம், பாக்குறீங்களா? மகாயால மகாயால காயமா ஊவா, மகாயால மகாயால காயமா ஊவா. நடுவர் அவர்களே இதுதான் இன்னைக்கு திருக்குறள். இதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். நடுவர் அவர்களே இந்த மக்காயாலான்ற ஒரு வார்த்தை எடுத்து பாத்தீங்கன்னா மகாங்கிற ஒரு பொண்ணோட பேர் ஒளிஞ்சிருக்கு. மகா என்றால் லட்சுமி என்ற அர்த்தம். லட்சுமி என்றால் பொண்ணும் பொருளும் அவங்க கூட இருந்தா என்னைக்கும் உங்க கூட நிறைஞ்சே இருக்கும்னு அர்த்தம்.
இது கூட பரவாயில்ல, இன்னும் உத்து பாத்தீங்கன்னா கலாங்கிற இன்னொரு பொண்ணோட பேர் ஒளிஞ்சிருக்கு. கலா என்றால் சரஸ்வதி என்ற அர்த்தம், சரஸ்வதி என்றால் கல்வி என்ற அர்த்தம். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகன திருவள்ளுவர் சொன்னதை நாங்க மக்காயலான்ற ஒரு வார்த்தையில சொல்லிட்டோம். ரைட், நல்ல வேலைக்கு திருவள்ளுவர் வேகமா இறந்துட்டாருமா. நடுவர் அவர்களே, இதெல்லாம் இல்ல லட்சுமி ஒளிஞ்சிருக்கலாம், அதை போய் நீ ஏன் உத்து பார்க்க விளக்கிட்டு அந்த பிள்ளை ஏதாவது திடீர்னு ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு இங்கிட்டு தந்தா கமாண்டர்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். பாத்தியாம்மா, உன்ல யாரும் ஒளியவே கூடாதுப்பா. நீ யாரும் ஒளிஞ்சிருக்காங்களா? முடிச்சிட்டாங்க. நல்ல வேலைக்கு. நடுவர் அவர்களே, இப்படி எல்லாம் தான் யோசிக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இளைஞர்கள்.